என்கிட்டயா? ஆமா. சாரி கவனிக்கல, சொல்லுங்க. இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது இல்ல? ஆமா ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, நீங்க ஆரம்பிங்க. ஓகே. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? நோ சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, ஸோ ப்ராப்ளி என்னோட ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டோட செட்டப்ஸ் சொல்கிறேன். ஸோ ப்ராப்ளி அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நமக்கு ரெக்வசிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர், ரிசிப்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு, ஐ மீன் நான் சொல்கிறது வந்துட்டு ரியல் டைம் கம்பெனி சினாரியோவில் சொல்கிறேன். ஸோ எப்படின்னா, இப்போ லெட்ஸே ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு 10 லேப்டாப் தேவைப்படுது. அப்போ அந்த 10 லேப்டாப் தேவைப்படுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் டீமுக்கு வந்துட்டு ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டீம் தான் வந்துட்டு பர்ச்சேசிங் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்க ரைஸ் பண்ணுற இந்த ரெக்வஸ்ட்டுக்கு பேர் தான் ரெக்வசிஷன் ஆரக்கிளில் பொறுத்த வரைக்கும். ஓகே,
ஸோ இப்போ இந்த ரெக்வசேஷனை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்ட்டை வந்துட்டு அவங்க பேசி அதோட விலைலாம் எவ்வளோ இருக்குன்னு கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுவோம். இதை நம்ம நெகோசியேஷன் சொல்லுவோம். ரெண்டாவது செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா அவங்களுக்கு தெரியும் இவர் தான் வெண்டாருன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்வசேஷன்லேருந்து டைரக்டா பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டேட், அதாவது இப்போ அமேசான்லாம் எடுத்துக்கிறோம்னா இப்போ இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறோன்னா ஒரு 3 நாள் டெலிவரி டேட் அப்படின்னா, ஸோ 3வது நாள் வந்துட்டு நமக்கு ஆர்டர் வருது இல்லையா, ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ இங்கே அதே மாதிரி 3வது நாள் வந்துட்டு ஐட்டம் டெலிவர் பண்ணுவாங்க. டெலிவர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரிசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். ரிசிப்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு இன்வாய்ஸ் போட்டு பேமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இன்வாய்ஸிங் அண்ட் பேமெண்ட் பார்த்தோம்னா நமக்கு ஃபைனான்ஸோட ஃப்ளோ, பட் ஸ்டில் அந்த P2P ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் பார்க்க மாட்டோம், பட் அதோட ஃப்ளோ ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு ஃப்ளோ ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நமக்கு வந்துட்டு இந்த செட்டப் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ செட்டப் இன்கேஸ் இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்துட்டு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸுங்கிற இந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட், ஸோ இந்த ரோல் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ரோல் வந்துட்டு இந்த யூசருக்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் வரும். ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போது நான் டைரக்ட்லி வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இன்வென்ட்ரியோட செட்டப்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பேன். ஸோ இந்த இன்வென்ட்ரியோட செட்டப்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் டீம் வந்துட்டு அவங்களோட செட்டப், ஸோ நான் உங்களுக்கு அந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சேன் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்பெனி வரும், அதுக்கப்புறம் லீகல் என்டிட்டி, லெட்ஜரு, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம ப்ரைமர்லி பிஸ்னஸ் யூனிட்டை வச்சு தான் நம்ம பர்ச்சேசிங்கை பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபைனான்ஸில் வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. லெட்ஜர் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதோடு சேர்த்து பிஸ்னஸ் யூனிட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு இதில் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு மாடியூல் இருக்குது, ஸோ அதில் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ அது கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செட்டப்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு என்னென்ன செட்டப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒன்று வந்துட்டு நமக்கு கேட்லாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு நமக்கு அப்ரூவல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ மூணாவது வந்துட்டு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ ஓகே, ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்னா அதில் என்னென்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ லாஸ்ட்லி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் ரூல். ஸோ இதுதான் சொல்லுவோம், ஸோ டேட்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன். ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறோம், ஸோ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே நமக்கு பாப்புலேட் ஆகும்னா இதில் இருந்து தான் நமக்கு பாப்புலேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் நம்ம தான் பண்ணுவோம். ஸோ ரேர்லி ஃபியூ சினாரியோஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனான்ஸ் இது கூட பண்ணுவாங்க. ஓகே, பட் ஆல்வேஸ் இட்ஸ் குட் டு நோ, நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இதோட இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்துட்டு எனக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஒரு 10 லேப்டாப் வந்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்துட்டு அவங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது இதில் ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு நமக்கு இந்த நம்ம ரைஸ் பண்ணுற இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டராக கிரியேட் பண்ணுவார். லெட்ஸே ஐடியில் ஒரு 10 கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸில் ஒரு 2 கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 சேர்த்து 12 யார் கிரியேட் பண்ணுவா அப்படின்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ப்ரொக்யூர்மெண்ட் டீம் ஆர் பர்ச்சேசிங் டீமில் ஒரு பர்சன் இருப்பார். ஸோ இவர் தான் வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணி இதுதான் பர்ச்சேஸ் ஆர்டர்னு ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அவரை யூஸ்வலாக நம்ம பையர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொருளை வாங்குறாரு அதனால அவரை பையர்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆரக்கிள் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு கூப்பிடுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போது டைரெக்டாக நம்மளால் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட இது இருக்கும். ஸோ மேபி நான் உங்களுக்கு எக்ஸலில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு 10 லேப்டாப் கேட்டிருக்காங்க, ஃபைனான்ஸில் வந்துட்டு ஒரு 2 லேப்டாப் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது பையருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு எனக்கு இங்கே தான் வரும், பையருக்கு தான் வரும். ஓகே, ஸோ இந்த பையர் என்ன பண்ணுவார்னா ரெண்டையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு கொடுப்பாரு. இப்போது இவர் தான் வந்துட்டு வாங்குற மாதிரி இதில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபீல்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு பையர் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ரெக்வஸ்டர் இருக்கும். ஸோ பையருக்கும் ரெக்வஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ லெட்ஸே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ராமன் ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ரமேஷ்னு ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போது இந்த கேஸில் லெட்ஸே நான் வந்துட்டு இந்த ரெண்டையும் கன்சாலிடேட் பண்ணி இங்கே கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ரெக்வஸ்டர் வந்துட்டு நான் கிரியேட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த சினாரியோவில் எனக்கு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். இப்போ ஒரே ஆள் அப்படின்னா நான் இதுதான் ரெக்வஸ்டர்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணலாம். பட் இந்த கேஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 பர்சன்ங்கிறதுனால ஒன்று நான் இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்துட்டு 10ன்னு போடணும். ஸோ இது வந்துட்டு எனக்கு PO நம்பர் 1 இருக்கும். அதுக்கப்புறம் PO நம்பர் 2 வந்துட்டு நான் 2ன்னு போடலாம். ஸோ இந்த கேஸில் எனக்கு பையரும் இருக்கும், ரெக்வஸ்டரும் இருக்கும். ஓகே, அப்போது இந்த PO 1க்கு வந்துட்டு எனக்கு ரெக்வஸ்டர் வந்துட்டு ராம், அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா let's say Sunil. ஓகே, ஸோ சிமிலர்லி இங்கே ரெண்டாவது இதுக்கு வரும், பட் ரெக்வஸ்டர் மட்டும் எனக்கு மாறும். ஓகே, ஸோ இப்போது இந்த பையர் அண்ட் ரெக்வஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாகின் நம்ம சொல்கிறது வந்துட்டு ஒரு யூசர் நேம். ஓகே, ஸோ இந்த யூசர் நேம் கூட ஒரு எம்ப்ளாயி ரெக்கார்டு வந்துட்டு டேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ரெக்வஸ்டர் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன் யூஸ்வலாக நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ இன்சைட் தி ஆர்கனைசேஷன். ஓகே, அப்போ இன்சைட் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எம்ப்ளாயை தான் வந்துட்டு யூசராக கிரியேட் பண்ணுறோம். அப்போது இது நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு HCM ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இதில் தான் வந்துட்டு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறது, பேரோல் ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது இதுலேருந்து தான் வந்துட்டு நமக்கு எம்ப்ளாயி கிரியேட் ஆகுது. இந்த எம்ப்ளாயி வச்சு தான் வந்துட்டு நம்ம இந்த யூசர் நேம் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த யூசர் நேம் நம்ம சொல்கிறது வந்துட்டு எய்தர் ராம் ஆர் ரமேஷ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூசர் நேம் சொல்கிறோம். இப்போது லெட்ஸே எனக்கு இந்த HCM மாடியூல் வாங்கல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா லைசன்ஸ். ஸோ இப்போது லைசன்ஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போது எனக்கு இந்த மாடியூலுக்கு நான் இந்த மாடியூல் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணலை, நான் வந்துட்டு ஃபைனான்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த கேஸில் எனக்கு மேனேஜ் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு எம்ப்ளாயி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எய்தர் நான் வந்துட்டு அந்த யூசர் அக்கௌண்ட்னு சொல்கிறது இந்த யூசர் நேம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த யூசர் அக்கௌண்ட் வந்துட்டு எய்தர் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணலாம், மீனிங் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எதில் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா செக்யூரிட்டி கன்சோல்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலாக ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதாவது நமக்கு யூசர் ரோல் எல்லாமே எங்கே கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் செக்யூரிட்டி கன்சோல் சொல்கிறோம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த யூசர் அக்கௌண்ட் அதாவது மேனேஜ் யூசரில் போய் நான் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் நியூ ரெக்கார்டுன்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு எம்ப்ளாயும் கிரியேட் பண்ணிக்கலாம், யூசர் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த எம்ப்ளாயி வந்துட்டு சிஸ்டமில் இருக்காரு. பட் இந்த எம்ப்ளாயி வந்துட்டு இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாரா, இல்லாட்டி ஒரு இன்வென்ட்ரி மேனேஜரா, இல்லாட்டி இன்வென்ட்ரி ப்ரிப்பேரரா, இல்லை ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரிப்பேரரான்னு தெரியாது. ஸோ இன்கேஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரிப்பேரர்னா நம்ம வந்துட்டு இவரை ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்கும்.
ஸோ மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட், அதாவது இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் யூசராக க்ரியேட் பண்ணணும். ஸோ யூசர் அண்ட் எம்ப்ளாயி இதாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் செட்டப்பில் கொடுக்கணும். ஸோ இதில் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு யூசர். ஸோ இந்த கேஸில் யூசர்னு சொல்கிறது வந்துட்டு சுனில் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்துட்டு நம்ம யூசர்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் தான் நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் பையர் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். ஓகே, ஸோ இதை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இவரால் ரெக்வசேஷன் கிரியேட் பண்ண முடியுமா, இவரால் பிஓ கிரியேட் பண்ண முடியுமா, அக்ரிமெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா இவரால் ரெக்வசேஷன் ஆர் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நமக்கு பர்ச்சேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் செட்டப். ஓகே, இதில் டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? நோ சார், டவுட் எதுவும் இல்லை சார். ஓகே ஃபைன். அப்போது நான் உங்களுக்கு இதில் அப்ளிகேஷனில் காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேனேஜ் யூசரில் ஒரு லாகின் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்யூரிட்டி கன்சோலில் போயிட்டு ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அந்த யூசர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேனேஜ் யூசரில் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செக்யூரிட்டி கன்சோலுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐடி செக்யூரிட்டி மேனேஜர், ஸோ அந்த ரோல் இருந்ததுன்னா உங்களால் இதை அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு லாகின் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ரெண்டு ரோல் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்துட்டு அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோலு. ரெண்டாவது வந்துட்டு ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது ரோலு. மூணாவது வந்துட்டு எம்ப்ளாயி. ஓகே, ஸோ நாலாவது வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர். ஓகே, ஸோ இது ஒரு ரோலு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட். ஸோ இப்போ அந்த ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்சஸுமே அதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது அது போக அதில் இல்லாதது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வசேஷன். ஸோ ரெக்வசேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வேணும், அட்வான்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வஸ்டர். ஓகே, ஸோ இந்த ரோல் இருந்ததுன்னா உங்களால் ரெக்வசேஷன் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் ரோல் வச்சுட்டு உங்களால் பேசிக்லி பர்ச்சேஸ் ஆர்டர், அக்ரிமெண்ட், அதர் டிரான்சாக்ஷன், ஸோ ஒன்லி ஃபார் இந்த ரெக்வசேஷனுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த ரோல் தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த யூசருக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செக்யூரிட்டி மேனேஜர் போயிட்டு திஸ் ஒன் மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர். ஓகே, ஸோ அதில் போயிட்டு யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு பிஸ்னஸ் யூனிட் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் திங் மேனேஜ் டேட்டா ஆக்சஸ். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷன், மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். ஸோ இதில் ஆட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட யூசர் இப்போ இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்னென்ன ரோல் அட்டாச் பண்ணியிருக்குமோ அதெல்லாமே இங்கே வரும். ஓகே, ஸோ இதில் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ஐடி செக்யூரிட்டி மேனேஜருக்கும் நமக்கு இதில் ஆப்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் இது. ஓகே, ஸோ US1 பிஸ்னஸ் யூனிட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சிமிலர்லி அந்த இன்னொரு ரோல் இருந்தது இல்லையா, ஸோ அதுக்கும் நான் ஆக்சஸ் கொடுத்துறேன். அதாவது ஒன்று வந்துட்டு அட்வான்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வஸ்டர், இன்னொன்று ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர்.
ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேனேஜ் யூசர்ஸ். ஓகே, ஸோ மேனேஜ் யூசர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நேம் கொடுக்கணும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு இமெயில் அட்ரஸ், ஓகே. ஸோ இந்த டேட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்ளி ஃபார் சேஃபர் சைட் 1 இயர் பேக் டேட்டில் கொடுத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒன்று நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை அசோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது இந்த ஆப்ஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம், அது இந்த ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் யூசர் நேம் கொடுத்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த இமெயிலுக்கு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்துட்டு அனுப்பிச்சிடும் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ். பட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டனால நான் வந்துட்டு அசோசியேட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுதான் ராஜுன்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது அசோசியேட் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்தோம் அப்படின்னா எனக்கு பர்சன் டைப் இருக்கும். ஸோ இதில் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு US1 லீகல் என்டிட்டி. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம அந்த டேட்டா ஆக்சஸில் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அங்கே கொடுத்தது US1 பிஸ்னஸ் யூனிட். ஸோ இது கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த யூசர் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, மேபி இது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஆர் இல்லை, இந்த ரெக்கார்டு இப்போ தான் க்ரியேட்டே பண்ணுறோம். ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். ஒரு புது யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். I'll do one thing.
ஸோ ப்ராப்ளி HCM வந்துட்டு கம்ப்ளீட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு. ஸோ அதனால் நம்மளால் இதை க்ரியேட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஸோ இன்ஃபர்மேஷன் பார்ஷியலி நமக்கு அதில் இருந்தது அப்படின்னா ஸோ அதில் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ HCM இன்ஃபர்மேஷன் போயிட்டு அதை அப்டேட் பண்ணிட்டு வேணால் செக் பண்ணி பார்த்தோம். I think enterprise name is different. Maybe try பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் இஷ்யூ, அதுதான் இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இஷ்யூ உங்களுக்கு அதுதான். ஸோ எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணும்போது வந்துட்டு
இந்த எம்ப்ளாயி நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ ப்ராப்ளி நான் உங்களுக்கு இந்த யூசர் மறுபடியும் query பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் ஒர்க்கர் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஒர்க்கர் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அதில் மேனுவலாக என்ட்ரு பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்காது. ஸோ யூஸ்வலாக HCM இருந்ததுன்னா அங்கே நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணுவோம். பட் இங்கே மேனேஜ் யூசர் கிரியேட் பண்ணுவோம். அதாவது வித்தவுட் HRMS சிஸ்டம் இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்மளால் மேனுவலாக கொடுக்க முடியாது. ஸோ அந்த கேஸில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் தான் கொடுத்துருப்போம். அந்த HCM இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதில் கொடுத்துருப்போம். பட் இந்த கேஸில் வந்துட்டு இப்போ நமக்கு மேனுவலாக கொடுக்குறதுனால அந்த நம்பர் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் நம்பர், ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக் நம்பர் சொல்கிறேன். ஸோ இது ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம அங்கேயும் கொடுத்துருந்தோம். இந்த ராஜுங்கிறது தான் ஒர்க்கர் நேமாகவும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இது யூசர் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்மளோட இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டட் செட்டப்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நமக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இதில் போனோம் அப்படின்னா நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். ஓகே. ஸோ இதில் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ், அதாவது எந்தெந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்குமோ, அதாவது ஒரு யூசர் வந்துட்டு மல்டிபிள் ரெக்வசிஷன் யூனிட் கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அது இந்த லிஸ்ட்டில் காட்டும். மேபி யூசர் 1 அண்ட் யூசர் 2 வந்துட்டு சேம் யூசராக இருக்கலாம், பட் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்டாக இருக்கும். ஓகே. ஸோ தென் இது பூஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் யூனிட் கொடுக்கணும். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு அடுத்தது வந்துட்டு யூசர், நம்ம கிரியேட் பண்ண யூசர் பார்த்தோம் அப்படின்னா ராஜு. ஓகே. ஸோ ரெண்டாவது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட டிஃபால்ட் பிஸ்னஸ் யூனிட், நான் இந்த கேஸில் US1 பிஸ்னஸ் யூனிட் எடுத்திருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சஸ் சொன்னோம் இல்லையா, நிறையா ஆப்ஷன் ஆக்சஸ் கொடுக்கலான்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வசிஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், நெகோசியேஷன். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனலி இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நீங்கள் இந்த லெவலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ் சப்ளைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஈவன் தோ நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டு கீழே வந்தால் கூட சப்ளையர் வந்துட்டு யார் வேணா கிரியேட் பண்ணலாம். ஸோ சப்ளையர் சைடு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் ஆக்சஸ் வரும். பட் இங்கே நம்ம பார்க்குறது வந்துட்டு சப்ளையர்ஸ். ஸோ அதனால நாட் அப்ளிகபிள் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஆக்சஸ் கூட இன்கேஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த அலௌடுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த செக் பாக்ஸ் எடுத்து விட்டீங்க அப்படின்னா சப்ளையர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இது எல்லாமே வந்துட்டு ஃபுல் கொடுத்துட்றேன். மீனிங் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ஆக்சஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாங்கிறது தான் மீனிங். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த க்ரியேட் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு காமிச்சு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ராஜுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் யூனிட் ஏஜென்ட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ இது நீங்கள் எடிட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் செட்டப். ஓகே. ஸோ ரெண்டாவது ஸோ இந்த யூனிட் ஆஃப் மெஷர் இது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்வென்ட்ரியில் பார்ப்போம். பிகாஸ் உங்களுக்கு யூனிட் ஆஃப் மெஷர் எப்போ வரும் அப்படின்னா ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்ன்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு ஒரு ஐட்டம், இண்டிவிஜுவல் ஐட்டமா இல்லாட்டி ஒரு பாட்ஸா, ஸோ அதுதான் வந்துட்டு யூனிட் ஆஃப் மெஷர்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்வென்ட்ரி பார்க்கும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே. ஸோ அதனால் இந்த கேஸில் நான் இது எடுக்கல. ஓகே. ஸோ இதுலேயே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் நம்பரிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் நம்ம சொல்கிறது வந்துட்டு உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர், உங்களோட ரெக்வசிஷன், ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்னு சொல்கிறோம். ஓகே.
ஓகே ஸோ இதில் ஓகேங்களா. ஸோ யூஎஸ் ஒன் பிஸ்னஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ப்ரொக்யூர். ஸோ இதில் ஒரு கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா, ஸோ மற்ற கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா நமக்கு எதர் டீஆக்டிவேட் ஆர் என்டேட் ஆர் சம்திங் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஸோ இதை நான் என்டேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இன்ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ சம்திங் நான் பண்ணிக்கலாம். பட் இந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பட் வந்துட்டு நம்மளால் இதை என்டேட் ஆர் இதை டெலீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, ஆர் ஆக்ஷன் கிளிக் பண்ணிங்கனாலும் ஸோ நீங்கள் புது ரோ ஆட் பண்ணலாமே தவிர இதில் எக்ஸிஸ்டிங் இதை நம்மளால் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு இதுதான் சீக்வன்ஸ்ன்னு ஸோ செட் பண்ணிடுவோம். ஸோ அடிஷன் டு தட் உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஓகே ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர், ரெக்வசிஷன், நெகோசியேஷனு, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் இதில் தான் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லும் போது எல்லா டிரான்சாக்ஷனும் சேர்த்து சொல்கிறோம். ஸோ அதனால இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன் வைஸ் செட்டப் இருக்காது. ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நெகோசியேஷனுக்கு நம்ம கிரியேட் பண்ணுற நம்பர். அதாவது நீங்கள் ஒரு ப்ரிஃபிக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸே உங்களோட கம்பெனி நேம் வந்துட்டு லெட்ஸே டாட்டா அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு டாட்டா வச்சுக்கலாம். டாட்டா ஹைஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட இந்த நெக்ஸ்ட் நம்பர் சொல்கிறது வந்துட்டு ஸ்டார்டிங் நம்பர். ஓகே ஸோ ஆப்ஷனல்லி உங்களுக்கு சஃபிக்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சஃபிக்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே ஸோ அப்போ உங்களோட நெகோசியேஷன் நம்பர் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா டிஏ ஹைஃபன் இப்போ 1000 நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 1000 வரும். அதுக்கப்புறம் 1001 அந்த மாதிரி 1001 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஸோ இதுதான் உங்களோட சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ தென் உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர், அக்ரிமெண்ட் எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஓகே ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் நம்ம சீக்வன்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே இது ரெக்வசிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டது பார்த்தீங்கன்னா இது சார் நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் வந்துட்டு 2 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 6-7 வரைக்கும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-8லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் நம்பரிங். ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் டைப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்துட்டு ஐட்டம் ஆர் கூட்ஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டாக நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது போக இப்போ அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஹேவிங் இது உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியோட நேம் ப்ளஸ் உங்களுக்கு கூட்ஸ் ஆர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த கேஸில் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது எல்லாமே நீங்கள் மேனுவலாக நீங்கள் கொடுக்குறது தான். ஸோ நீங்கள் என்ன கீன் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு இதில் வரும். ஓகே அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டைப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு கூட் ஆர் சர்வீஸான்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸே நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்ஸ் தான் டெஃபினட்டாக செலக்ட் பண்ணுவோம். அதே இது நம்ம ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு கேமிங் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கேமிங் கம்பெனிக்கு நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கூட்ஸ் கொடுக்க மாட்டோம். பிகாஸ் அங்கே நமக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு கூட்ஸ் வராது. ஸோ ப்ராப்ளி ஒரு அசட் பர்ச்சேஸோ இல்லாட்டி வேறு ஏதோ பர்ச்சேஸோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு கூட்ஸ் வரும். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த கேசஸ்லேயும் நீங்கள் சர்வீசஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட் டைப் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த கேட்டகரி வேணும். ஸோ இங்கே நம்ம கேட்டகரி நம்ம சொல்கிறது வந்துட்டு ஐட்டம் கேட்டகரி. ஸோ இந்த ஐட்டம் வந்துட்டு உங்களுக்கு ரா மெட்டீரியலா இல்லாட்டி இந்த ஐட்டம் வந்துட்டு உங்களுக்கு மிஸ்லியனஸா எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இதுதான் கேட்டகரின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர், அதான் அந்த ஈச் சொன்னோம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டிங்க்கு உள்ள ஆப்ஷன்ஸ் தான். பட் நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணும்போது இதை நீங்கள் ஓவர் ரைட் கூட பண்ணிக்கலாம். ஓகே
அதுக்கப்புறம் இந்த மேட்ச் அப்ரூவல் நம்ம சொல்கிறது வந்துட்டு எந்த லெவலில் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிறோம். ஓகே, ஸோ ப்ராப்ளி நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் யூஸ்வலாக நம்ம ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு நம்ம மேட்சிங்னு சொல்கிறது வந்துட்டு இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸ் வந்துட்டு ஃபைனான்ஸோடது, பட் ஸ்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் இப்போது அவங்க வந்துட்டு 3-வே மேட்சிங் சொல்கிறாங்க, பட் இங்கே நம்ம 2-வே மேட்சிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு 3-வே மேட்சிங் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா தான் அவங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2-வே இருக்குது, அதுக்கப்புறம் 3-வே இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு 4-வே இருக்குது. ஓகே, த்ரீ-வே அண்ட் 4-வே. இப்போ 2-வேன்னா என்ன அப்படின்னா 2 டாக்குமெண்ட் இதில் மேட்ச் பண்ணும். ஸோ ஒன்று இன்வாய்ஸு ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட 2-வே மேட்சிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸ் இருக்கும், பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும். ஸோ அடிஷன் டு திஸ் நமக்கு வந்துட்டு ரெசிப்டும் மேட்ச் பண்ணும். சரி, ரெசிப்டும் மேட்ச் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ 4-வே மேட்சிங்னா அடிஷன் டு தி ரெசிப்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு 4-வே மேட்சிங்னு சொல்கிறோம். இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு ரெசிப்ட் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். அப்போது இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா அது ஒரு சர்வீஸு. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சு டைரெக்டாக நீங்கள் போட்டுப்பீங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்துட்டு 3-வே மேட்சிங். ஸோ 3-வே மேட்சிங் சொல்கிறது வந்துட்டு உங்களோட ஃபினிஷ் குட், அதாவது லெட்ஸே நீங்கள் ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஐட்டம் வாங்குறீங்க, ஐட்டம் வாங்கி அப்படியே நீங்கள் கை மாற்றி விட்றீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் 3-வே மேட்சிங்கில் கொடுத்துக்கலாம். அதாவது உங்களோட இன்வாய்ஸ் டாக்குமெண்ட், ஸோ வெண்டர் கொடுக்கும்போது உங்கள் கையில் இன்வாய்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் ரெசிப்ட், இது ரெண்டுமே இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4-வே மேட்சிங். 4-வே மேட்சிங் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸில் ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மோர் ஆஃப் குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல செக் பண்ணுவாங்க. அப்போது இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம இன்வாய்ஸ் பண்ணிடுவோமான்னா பண்ண மாட்டோம். ஸோ இது முடிஞ்சு உங்களுக்கு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்லாம் போகும். ஸோ இந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் நம்ம சொல்கிறது வந்துட்டு ஆஃப் த சிஸ்டம், ஆரக்கிளில் நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ ஆரக்கிளில் பொறுத்த வரைக்கும் இந்த குவான்டிட்டி இது எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது அகைன் நம்ம பார்ப்போம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷனில் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம 2-வே 3-வே அண்ட் 4-வே மேட்சிங்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட லைன் டைப்பில் நீங்கள் இன்கேஸ் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் டைப்பில் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் 4-வே ஆர் 3-வேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸில் நான் 3-வே கொடுத்துருக்கேன். ஸோ 3-வேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் ஆர்டரா இல்லை ரிசிப்டா. ஸோ நான் ரிசிப்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரிசிப்டோட டாலரன்ஸ் பர்சன்டேஜ் தான். அதாவது உங்களுக்கு லெட்ஸே ஒரு 10%. ஸோ இது அகைன் உங்களுக்கு இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு ரிசீவிங் பேராமீட்டர்ஸ் சொல்லிட்டு இன்னொரு செட்டப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் ஆப்ஷனலி இந்த லைனுக்கு இன்கேஸ் நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு லைன் டைப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ லைன் டைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் டிஸ்பிளே பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் டு ஐடென்டிஃபை இது என்ன டைப் ஆஃப் லைன்னு சொல்லிட்டு, என்ன டைப் ஆஃப் லைன் ஆர் என்ன டைப் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி காட்டுறக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் இது கூட்ஸ்னால் நீங்கள் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்னால் சர்வீசஸ் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது போக உங்களுக்கு இந்த கேட்டகரி, யூனிட் ஆஃப் மெஷர், இந்த மேட்சிங் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்டேஷனுக்கு தான். ஸோ அகெயின் நீங்கள் டிரான்சாக்ஷனில் இது ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பர்ச்சேசிங் லைன் டைப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் ஸ்டைல்னா என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் டைப்பை தான் நம்ம டாக்குமெண்ட் ஸ்டைலுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்னால் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. நான் வந்துட்டு இந்த வெண்டார்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் ஆர் இந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் டே, இந்த ஃபர்ஸ்ட் டேயில் ஒரு 20% வந்துட்டு நான் அட்வான்ஸாக கொடுத்துடணும். ஓகே, ரெண்டாவது வந்துட்டு எனக்கு லெட்ஸ் சே இந்த சப்ளையர் வந்துட்டு ஒரு 30% ஆஃப் தி ஒர்க் வந்துட்டு முடிக்கிறாரு. அப்போது இந்த 30% ஆஃப் தி ஒர்க் முடிச்சாதான் என்னால் ரிமைனிங் 30% வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ரிமைனிங் 50% வந்துட்டு அடுத்த 50% ஆஃப் தி ஒர்க் முடிஞ்சது ஆர் அட்லீஸ்ட் அடுத்த 70% ஆஃப் தி ஒர்க். ஓகே, ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் 50% கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோட சீக்வென்ஸ். ஸோ இது எந்த மாதிரி சினாரியோஸ்க்கு உங்களுக்கு வரும்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு பேமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, செகண்ட் ஒர்க். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5-6 கூட இருக்குது ஒரு சில கேசஸில். பட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி நான் வந்துட்டு உங்களுக்கு 3ஓட சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இந்த 30% ஆர் இந்த 70% தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒர்க் கன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஓகே, அப்போது நான் ஃபர்ஸ்ட் இங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் 20% ரிலீஸ் பண்ணுறேன் அண்ட் 20% ரிலீஸ் பண்ணிட்டு 80% ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு இந்த கேஸில் பிஓவோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10,000 rupees. ஓகே, ஸோ இந்த 10,000ல் நான் இவருக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2,000 ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ பேலன்ஸ் 8,000 ரீடைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் அகைன் ரெண்டாவது பேமெண்ட்டில் ஒரு அமௌண்ட் அண்ட் மூணாவது பேமெண்ட்டில் ஒரு அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரீடைனேஜ் ரிலீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த அமௌண்ட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ இதை வந்துட்டு ரீடைனேஜ் ரிலீஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம ரீடைனேஜ் ரிலீஸ் கொடுக்குறோம்னா ஒர்க் கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை ஒர்க் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டரோட யூஸ் உங்களுக்கு இதுதான். ஓகே, ஸோ இது நீங்கள் எங்கே எக்ஸாக்ட்லி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் கொடுப்போம். அதாவது ரீடைனேஜ் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் பேமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு பேசிக்லி அந்த பேமெண்ட் ரிலீஸ் 1, 2, 3ன்னு சொல்லுவோம். ஸோ அது எனேபிள் பண்ணுறோமா. ஸோ இந்த கேஸில் அது எனேபிள் பண்ணல, ரீடைனேஜ் இன்வாய்ஸ் மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சிமிலர்லி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒர்க் கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அந்த ஒர்க் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு அகைன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒர்க் கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் உங்களால் இந்த ரிலீஸ் வந்துட்டு இனிஷியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்கேஸ் நான் வந்துட்டு இது காம்ப்ளெக்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு கிரியேட் பண்ணல, இது வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னா இங்கே அக்ரிமெண்ட் வந்துட்டு நான் எனேபிள் பண்ணிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்கேஸ் கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது. ஸோ பேசிக்லி இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் ஸ்டைலை ரெஃபர் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுவோம்.
ஸோ அதுக்காக உள்ள செட்டப் தான் நமக்கு இந்த ஆப்ஷன். ஓகே ஓகே ஸோ இப்போ இது கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ஸ்டைல் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிடும். ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்வசிஷன் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். ஸோ ரெக்வசிஷன் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்வசிஷன் பிஸ்னஸ் யூனிட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபால்ட் டெலிவர் டு லொகேஷன் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக செட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எனக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு இந்த பர்டிகுலர் யூசருக்கு ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா எனக்கு டெலிவர் டு லொகேஷன் வந்துட்டு இந்த லொகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் அங்கே செட் பண்ணல அப்படின்னா சிஸ்டம் எனக்கு இங்கிருந்து எடுத்துக்கும். ஓகே இது ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டாவது லைன் டைப்னு சொல்லி இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் ரெக்வசிஷன் வந்துட்டு நீங்கள் ஏன்னா உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு தேவையில்லை. பட் இன்கேஸ் நீங்கள் ரெக்வசிஷன் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ரெக்வசிஷன் இம்போர்ட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் எதை பேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் இதில் கொடுக்கணும். அதாவது லெட்ஸே ஒரே ஐட்டம்க்கு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா ஒரு சினாரியோ, அதாவது எனக்கு வந்துட்டு இந்த லேப்டாப் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் 10ஆகவும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் 2ஆகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் கன்சாலிடேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ண முடியுமா, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டராக கிரியேட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் ஐட்டம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லெவல்லையே கன்சாலிடேட் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நான் நன் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு அதை பேஸ் பண்ணி வராது. ஸோ இன்ஸ்டெட் எனக்கு வந்துட்டு 10னா 10 2னா 2 அப்படி வரும். ஸோ அதுதான். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். பையர் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கேட்டகரி வச்சு எடுத்துக்கலாம், இல்லை சப்ளையர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் படி நான் குரூப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு குரூப் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அப்ரூவல் இனிஷியேட் பண்ணிட்டேன். பட் மீன்வெல் நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த சேஞ்ச் எனிவே உங்களுக்கு சேஞ்ச் ஆர்டராக தான் சிஸ்டம் கிரியேட் பண்ணும். பட் அந்த அப்ரூவல் நம்ம அப்ரூவலில் இருக்கும்போது என்னால் இதை எடிட் பண்ணி திருப்பி அப்ரூவலுக்கு அனுப்ப முடியுமாங்கிறது தான் இந்த ஆப்ஷன். யூஸ்வலாக அது எனேபிள் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ மேனேஜருக்கு ஒரு அப்ரூவல் லாகின்ல வந்துட்டு ஒரு அப்ரூவல் ரெக்வஸ்ட் வந்திருக்கும். ஸோ மீன்வெல் இதை எடிட் பண்ணால் ஸோ வந்ததில்லை, ஸோ ராங் இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியும். ஸோ அதனால யூஸ்வலாக இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண மாட்டோம். பட் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, ரெக்வசிஷன் வந்துட்டு ஒன்று நீங்கள் சிஸ்டமில் கிரியேட் பண்ணலாம், இன்னொன்று இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட்டுன்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு எக்ஸல் ஆப்ஷன். ஓகே ஸோ எக்ஸல்னு சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு டெக்னிக்கலி அவங்க ஒரு கோட் வந்துட்டு ஒன்று டெவலப் பண்ணுவாங்க. ஸோ டெவலப் பண்ணிட்டு ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் இமீடியட்டாக கிரியேட் பண்ணணுமா இல்லை நம்ம மேனுவலாக போயிட்டு இம்போர்ட் பண்ணணுமாங்கிறது தான் இந்த ப்ராசஸ். ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கோம். லெட்ஸே ஒரு 10 லேப்டாப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 10லேருந்து நான் 11 கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சேஞ்சுக்கு அகைன் அப்ரூவல் வேணுமாங்கிறது தான் இந்த செட்டப். ஸோ யூஸ்வலி சேஞ்ச் வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 கொடுத்துருக்கோம், ரெண்டாவது 11 கொடுத்துருக்கோம்னா அப்ரூவலுக்கு அப்ரூவருக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் போகணும். இல்லை அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஸ்டில் 10 குவான்டிட்டிஸ் இருக்கும். பட் ஆக்சுவலாக இவர் 11 குவான்டிட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருப்பார். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் அதாவது அப்ரூவர் ஓவர் ரைடு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ லெட்ஸே ஸோ எனக்கு வந்துட்டு டாப்பில் ஒரு மேனேஜர் இருக்காரு. ஸோ அவருக்கு கீழே இன்னொருத்தர் இருக்காரு. பட் நான் அப்ரூவல் எடுக்கிறது வந்துட்டு டாப் லேயரில் இருக்கார் இல்லையா, அந்த அப்ரூவரோடு தான் எடுத்துக்கிறேன். பட் சம்மாவ் அவர் வந்துட்டு ஒரு லீவில் போகிறாரு, ஒரு 4 days லீவில் போயிருக்காரு. பட் எனக்கு வந்துட்டு இமீடியட்டாக எனக்கு இன்றைக்கே வந்துட்டு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ரூவர் ஓவர் ரைடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இன்னொரு மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவரோட நேம் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ரூவல் ஃப்ளோ வந்துட்டு ஓவர் ரைட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இந்த செட்டப். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களோட இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு உள்ள டிஃபால்ட் பிஸ்னஸ் யூனிட், என்ன பிஸ்னஸ் யூனிட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வேணும் அப்படிங்கிறது நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதோட டாலரன்ஸ் லிமிட் இன்கேஸ், ஸோ ப்ரைஸ் சேஞ்ச் இன்கேஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் விட்டுலாம். பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்துட்டு லட்சே ஒரு 10% இருந்தது அப்படின்னா ஸோ நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எடுத்துக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது, அது வார்னிங்கும் கொடுக்காது உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம டெலிவரி லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஷிப் டு லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஆர்டர் அன்ஃபுல் ஆகலை, ஸோ அது வந்துட்டு கேன்சல் பண்ணுமா, இல்லாட்டி உங்களுக்கு எப்போவுமே கேன்சல் பண்ணுமா, இல்லாட்டி ஆப்ஷனலி நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்களா, ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் மல்டிபிள், ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எப்போன்னா அந்த இம்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதில் வர உங்களுக்கு ஸோ மல்டிபிள் லீகல் என்டிட்டிஸோட ஆர்டர் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு உங்களுக்கு வார்னிங் காட்டுமா, இல்லை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்கிறது நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎம் கன்வர்ஷன் ரிலேட்டட், ஸோ இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிப்போம் யூஸ்வலாக. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் செட்டப், அதாவது ரெக்வசேஷன் பிஸ்னஸ் ஃபங்க்ஷனோட செட்டப்ஸ். ஓகே. ஸோ இப்போது இது முடிஞ்சது அப்படின்னா ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டோட பிஸ்னஸ் ஃபங்க்ஷன், அதாவது கான்ஃபிகர் ப்ரொக்யூர்மெண்ட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ இது கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரெக்வசேஷனில் நம்ம எப்படி பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன், இப்போ இதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆஸ்ட்ரிக் ஆர் ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு மேண்டேட்ரி. ஸோ மற்றது எல்லாம் இப்போ இந்த லைன் டைப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்ரி கிடையாது, இது எல்லாமே ஆப்ஷனல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ ஏன் வந்துட்டு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்ம இதில் லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது எனக்கு லெட்ஸே ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதே லேப்டாப்புக்கே நான் வச்சுக்கணும். அப்போது எனக்கு வந்துட்டு சம்வேர் நான் வந்துட்டு இந்த ஐட்டம்லாம் இந்த பிளேஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ லேப்டாப்லாம் ஈவன் தான் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம்னாலும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? ஸோ லெட்ஸே ஐடி, அப்போ ஐடி வந்துட்டு இந்த 10 லேப்டாப் வந்தது அப்படின்னா அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக ஃபைனான்ஸ்க்கு வேணுமா இல்லாட்டி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணுமாங்கிறது அவங்க தான் ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஆஸ் அ ப்ராசஸ். ஸோ இப்போது இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு நீங்கள் ப்ராப்ளி ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் க்ரியேட் பண்ணோம்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இந்த யூனிட்லேருந்து க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு லிங்க் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டெலிவரி லொக்கேஷன் இதெல்லாமே வந்துடும். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது அந்த லைன் டைப் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது இதுதான். ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட் கரன்சி என்ன வேணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஐஎன்ஆர் அப்படின்னா நீங்கள் இதில் கரன்சி வந்துட்டு ஐஎன்ஆர் சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு யூஎஸோட பிஸ்னஸ் யூனிட்டுங்கிறனால நம்ம வந்துட்டு யூஎஸ்டி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா உங்களுக்கு இன்கேஸ் என்னோட ஃபங்க்ஷனல் கரன்சி ஆர் என்னோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்குது, பட் நான் இந்தியாட்ட வந்துட்டு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு இந்தியன் கரன்சியில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விச் மீன்ஸ் எனக்கு வந்துட்டு ஒரு இம்போர்ட் டிரான்சாக்ஷன் இது. ஓகே. அப்போது அந்த கேஸுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கன்வர்ஷன் ரேட் வந்து செட் பண்ணலாம். ஸோ இங்கே கன்வர்ஷன் ரேட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு இப்போது இந்த டேட், அதாவது லெட்ஸே 17 மார்ச்சில் வந்துட்டு யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனான்ஸ் டீம் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இந்த ரேட்டு மட்டும் கேட்டுப்போம்
ஃபைனான்ஸ் டீம்கிட்ட இந்த கன்வர்ஷன் ரேட் எது யூஸ் பண்ணணும்னு மட்டும் கேட்டுப்போம். ஏன் அப்படின்னா அந்த USD to INR சொன்னோம் இல்லையா, அது எந்த ரேட் டைப்பில் கொடுக்கணுங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணி நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் சே கார்பரேட் அப்படின்னா கார்பரேட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சப்ளையர் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ இது அகைன் செப்பரேட் லைசன்ஸ் உங்களுக்கு. ஸோ சப்ளையர் போர்ட்டல் இன்கேஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த URL யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சப்ளையருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ தட் அங்கேயே அவங்க அந்த அட்வான்ஸ் ஷிப்மெண்ட் நோட்டீஸு, அதுக்கப்புறம் உங்களோட ரிசிப்ட் ஆர் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களே அங்கேயே பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் பர்பஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இது உங்களுக்கு ஸ்லைட்லி ஃபைனான்ஸ் ரிலேட்டட், பட் நம்ம ஒரு சில ஆப்ஷன்ஸில் கொடுப்போம். ஏன்னா ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்தே எனக்கு இந்த டேர்ம் வந்துட்டு, ஸோ இங்கே டேர்ம்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு எத்தனை நாளையில் நான் பேமெண்ட் கொடுக்க போகிறேங்கிறது தான். ஸோ இந்த கேஸில் 30 நாள், அதுதான் நெட் 30 போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த நெட் 30 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 நாளில் நான் பேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது நான் இதில் சிஸ்டமில் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுதான் பேமெண்ட்டும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷிப்பிங் மெத்தட். ஸோ எந்த மெத்தடில் நம்ம, ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல். இன்கேஸ் உங்களுக்கு ஷிப்பிங் இருக்குது, ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு USD to INR இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கு ஷிப்பிங்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன மெத்தடில் ஃப்ரைட் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் பிரேக்கப், அதாவது அக்ரிகேட் பண்ண போகிறீங்களா இல்லை அக்ரிகேட் பண்ணாமல் ஆசெட்டஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களோட பையர். ஸோ பையர்னு சொல்கிற நான் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு பையர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு யார் டிஃபால்ட் பையராக இருக்க போகிறா அப்படிங்கிறது நீங்கள் இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்சன் ஓப்பன் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் பையர்னு சொல்லிட்டு நமக்கு பாப்புலேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைல் ப்ராசஸிங்க்கு வந்துட்டு நம்ம அந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கொடுப்போம். ஸோ அதுதான் இது. ஸோ 10 MBன்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டாக நீங்கள் இது செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முந்தின செட்டப்பில் வந்துட்டு நம்ம அந்த ரிசிப்ட் க்ளோஸ் டாலரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த லைன் டைப் பார்க்கும்போது, ஸோ அதே ஆப்ஷன் தான். ஸோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரிசிப்ட் வந்துட்டு எப்போ க்ளோஸ் ஆகணுங்கிறத நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ எப்போ நீங்கள் அக்செப்ட்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு அந்த 4-way மேட்சிங் இருந்தது அப்படின்னா, 3-way மேட்சிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிசீட் மட்டும் போட்டாலே போதும். ரிசீட் மட்டும் போட்டிங்கன்னா அது போதும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டெலிவரியும் எடுக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் டெலிவர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸில் ரிசீவ்டு கொடுத்துருக்கோம். ஸோ ரிசீவ் ஆகிடுச்சுனாலே நமக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அங்கே சொன்னோம் இல்லையா உங்களுக்கு அந்த மேட்சிங் ஆப்ஷன் நிறையா இடத்துல வரும்னு சொல்லிட்டு, ஸோ இது ஒரு சர்ச் பிளேஸ். ஸோ நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் மேட்சிங் ஆப்ஷன் எந்த லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மேனுவல் ப்ரைஸ் சேஞ்ச் வந்துட்டு அலோவ் பண்ண போகிறோமா, இல்லை அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் சேஞ்சுக்கு நம்ம கம்யூனிகேஷன் பண்ண போகிறோமா, இல்லை பர்ச்சேஸ் ஆர்டர் அக்ரிமெண்ட்டுக்கு பண்ண போகிறோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பைபாஸ் பண்ண முடியுமா, அதாவது எடிட் பண்ண முடியுமா, ஆர் சேஞ்ச் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவலுக்கு போகணுமா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்சிங்னு சொல்லுவோம். ஸோ சோர்சிங் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு லேப்டாப் வாங்குகிறோம் அப்படின்னா இவர் தான் சப்ளைன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம டேரெக்டாக அவருக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுப்போம். ஸோ அதே இது நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெல் வாங்கணுமா, இல்லாட்டி லெனோவா வாங்கணுமா, இல்லை HP வாங்கணுமாங்கிறது எனக்கு மார்க்கெட்டில் போயிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா RFQன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம். ஸோ RFQன்னா என்ன அப்படின்னா கொட்டேஷன் வாங்கிட்டு கொட்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அப்போது நான் அது எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு எந்த வெண்டார் வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸுக்கு தராரோ அந்த வெண்டாருக்கு நான் இந்த ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம நெகோசியேஷன் ஆர் இந்த சோர்சிங்னு சொல்கிறோம். ஸோ சோர்சிங்னு சொல்கிறது நமக்கு இந்த நெகோசியேஷன் தான் சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் இல்லையா உங்களுக்கு அந்த ஸ்டைல், டாக்குமெண்ட் ஸ்டைல், ஸோ அதுதான் இது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நெகோசியேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டைல் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம்
நெகோசியேஷனுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட் கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நெகோசியேஷன் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணிப்பீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் ரிலேட்டட் அந்த வெயிட்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில கொஷின்ஸ் கேட்போம் நம்ம சப்ளையர்கிட்ட. ஸோ லெட்ஸ் சே இந்த மாடலுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வரும், இந்த மாடலுக்கு இந்த i3 ப்ராசஸர் வருமா, i7 வருமா, அப்போது அவர் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம வந்துட்டு வெயிட்டேஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுமா, இல்லை உங்களுக்கு அந்த வெப் சர்வீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைட்லி டெக்னிக்கல், பட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகணுமா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ரூவல் இனிஷியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, ஸோ தென் இது எல்லாமே அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ், அதாவது நெகோசியேஷன் அப்ரூவல் அண்ட் பார்த்தீங்கன்னா அவார்ட் அப்ரூவல். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்போம், ஸோ அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணணுமா, பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு நெகோசியேஷன் ஒருத்தர் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் எந்த ப்ரைஸ் வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸுங்கிறது நம்ம டிஸ்பிளே பண்ணணுமா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த டாக்குமெண்ட், ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேஅவுட் எல்லாமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும் சிஸ்டமில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காமன் ஆப்ஷன்ஸ், பட் காமன் ஆப்ஷன்ஸ் யூஸ்வலாக நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஈவன் தோ உங்களுக்கு இங்கே இருந்தால் கூட ஏன் இங்கே காட்டும் அப்படின்னா காமன் ஆப்ஷன் ஃபார் பேபிள்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு இதோட நேமே. அதனால் ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு, பட் இது யூஸ்வலி ஃபைனான்ஸ் டீம் தான் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் யூனிட் கொடுத்துட்டு இந்த ஜிஎல் அக்கௌண்ட் எல்லாமே கொடுப்பாங்க, பட் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால யூஸ்வலாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் டீம் தான் இந்த அக்கௌண்ட்லாம் கொடுப்பாங்க. பட் இந்த அக்கௌண்ட்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் லைபிலிட்டி வரும். ஸோ அந்த லைபிலிட்டி இங்கே அட்வான்ஸ் ஆகும். ஸோ பேசிக்கலி அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து தான் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபைனான்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதில் சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்வசிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஐ மீன் 2 ஃபங்க்ஷனுமே பார்த்துட்டோம். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ரெக்வசிஷன். ஓகே, அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ் அகெயின் உங்களுக்கு ஃபைனான்ஸில் தான் வரும், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, ஸோ இந்த பேமெண்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னா எக்ஸாக்ட்லி நம்ம எப்போ வந்துட்டு இந்த பேமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பேமெண்ட் டேர்ம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நெட் 13 கொடுத்துருந்தது அப்படின்னா நம்ம 30 நாளில் பேமெண்ட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அதே இது உங்களுக்கு இந்த 2/ ஆர் சம்திங் இந்த மாதிரி ஸ்லாஷ் யூஸ் பண்ணி வருது அப்படின்னா ஸோ நெட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 30 நாளில் கொடுக்க வேண்டியது, பட் 10 நாளில் கொடுத்துட்டா 2% டிஸ்கவுண்ட். இதுதான் நம்ம இப்படி சொல்லியிருப்போம். இதை நீங்கள் இந்த பேமெண்ட் டேர்ம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருப்போம் யூஸ்வலாக. ஸோ 2% டிஸ்கவுண்ட் டிடக்டட் இஃப் பெய்ட் வித்தின் 10 days. ஓகே, ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டியூ வந்துட்டு எப்போவுமே 100% இருக்கும். ஸோ இங்கே டேஸ் பார்த்தீங்கன்னா 30 நாள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லெவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ 10 நாளில் கொடுத்தோம் அப்படின்னா 2% டிஸ்கவுண்ட் இந்த ரூலுக்கு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பர்ச்சேசிங் உள்ள கேட்டகரிஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ கேட்டகரி ஆர் கேட்லாக்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கு இப்போ இந்த பர்ச்சேசிங் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேனேஜ் ஃபங்க்ஷனல் ஏரியா கேட்லாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் வந்துட்டு எய்தர் வித் ஃபங்க்ஷனல் கேட்லாக் கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி வித்தவுட் ஃபங்க்ஷனல் கேட்லாக் கிரியேட் பண்ணலாம்.
பட் இந்த ஃபங்க்ஷனல் கேட்லாக் இருக்கு இல்லையா, இது ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அகைன் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ சின்ஸ் இது வந்துட்டு டெஸ்ட் என்வரன்மெண்ட்டுங்கிறனால டெஃபினட்டாக பர்ச்சேசிங் கேட்லாக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி காட்டுறேன். சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு எரர் அடிக்கும், செலக்ட் பண்ணால் அலோவ் பண்ணாது. ஏன்னா இது உங்களால் அகைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கேட்லாக் பர்ச்சேசிங் இஸ் ஆல்ரெடி அசைன் டு தி இது, அதுதான் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஸோ இது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இது எப்போ உங்களுக்கு மேண்டேட்ரி ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கோட், மேபி எக்ஸல் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஐட்டம் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரா மெட்டீரியல் வந்துட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, அப்போது இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜிஎல் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸுங்கிறது ஒரு ஜிஎல் அக்கௌண்ட். ஸோ பேசிக்லி எதுக்காக ஜிஎல் அக்கௌண்ட் தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஜிஎல் ஒரு மாடியூல் இருக்குது, அதுக்கப்புறம் பிஓ ஆர் சப்லெஜர் அக்கௌண்டிங் சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இப்போ இந்த சப்லெஜர்னா என்ன அப்படின்னா, இங்கே தான் பார்த்தோம்னா எல்லா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அக்கௌண்டிங் ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு ஜிஎல் மாடியூல். அக்கௌண்டிங் ரிலேட்டட் என்ன எடுக்கணும்னாலும் ஜிஎல்ல போய் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பட் இதை ஏன் வந்துட்டு நம்ம சப்லெஜர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கேப்சரிங். ஸோ இங்கே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுறது வந்துட்டு ஜிஎல் அக்கௌண்ட்டு, டெபிட்டு, கிரெடிட்டு, ஸோ இந்த மாதிரி பேசுவாங்க. ஓகே, பட் நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ளையர் யார், அதுக்கப்புறம் பிஓ டேட் என்னது, அதுக்கப்புறம் பிஓ நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி லொக்கேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் பையரு, அதுக்கப்புறம் என்ன ஐட்டமு, அதுக்கப்புறம் அதோட குவான்டிட்டி ஆர் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம எதில் கேப்சர் பண்ணுறோம்னா சப்லெஜரில் கேப்சர் பண்ணுறோம். பட் இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கே மெயின் மாடியூல், அதாவது ஜிஎல்லுக்கு அனுப்பணும் இல்லையா. ஸோ இதே மாதிரி நம்ம சப்ளையர் பிஓ டேட்டுன்னு அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்த மாடியூல்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ட்ரையல் பேலன்ஸ் ஆர் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேண்டேட் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபார்மேட்டில் டேட்டா எல்லாம் இங்கே ஜிஎல் மாடியூலில் கேப்சர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த பர்ச்சேஸுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஜிஎலுக்கு அனுப்பணும். அப்போது இது என்னோட சப்லெஜரோட டிரான்சாக்ஷன். பட் ஜென்ரல் லெஜருக்கு நான் அனுப்பும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த செக்மெண்ட் லெட்ஸே எனக்கு கம்பெனி வந்துட்டு 10. ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன டிபார்ட்மெண்ட்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கோடு வந்துட்டு 100. அதுக்கப்புறம் இது என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்துட்டு லெட்ஸே 5421 இதுதான் எனக்கு ரா மெட்டீரியல். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர் 1ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இந்த காம்பினேஷனில் நான் அக்கௌண்டிங் ஜென்ரேட் பண்ணுவேன். அக்கௌண்டிங் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஜிஎல்லுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகே, ஸோ இப்போது இது ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது ஜென்ரேட் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பில்டு டேப்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ எதை நீங்கள் டேப்னு சொல்லலாம், இல்லாட்டி டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன் சொல்லலாம், டேட் ஆர் டேப். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்டகரி இருக்கும். அதாவது லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு லெட்ஸே பர்ச்சேசிங் கேட்டகரியில் ரா மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போது நான் இந்த அக்கௌண்ட் ஜென்ரேட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இது எதை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவேன்னா இந்த ரா மெட்டீரியலுங்கிற இந்த கேட்டகரியை வச்சு நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, பட் இப்போ நான் இந்த டெஃபினிஷன் ஆர் இந்த செட்டப் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பர்ச்சேசிங் கேட்டகரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பர்ச்சேசிங் கேட்டகரிக்கு கீழே நான் என்ன கொடுத்துருக்கனோ இதை வச்சு தான் என்னால் இங்கே ரூல் எழுத முடியும். ஸோ இது இல்லாமல் அந்த இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் சூஸ் பண்ணாமல் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேட்டகரிஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இந்த ரூலில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதுதான் பர்பஸ்.
ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது நீங்கள் எப்போ யூஸ் பண்ண போகிறீங்க இல்லாட்டி எப்போ அது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் எனக்கு வந்துட்டு லெட்ஸே ஒரு டேக்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, எனக்கு ஜிஎஸ்டியே எடுத்துக்கோங்க. ஸோ இந்தியா கேஸுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு நான் பர்ச்சேசிங்கில் போட முடியாது, ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது ஒரு டேக்ஸ், அதை ஒரு பர்ச்சேஸாக எடுத்துக்க முடியாது. பட் இன்ஸ்டெட் இதில் எதுலேயுமே வந்துட்டு அது லிங்க் ஆகாது, ஏன்னா இது காஸ்ட்லியும் வராது, இன்ஜினியரிங் வராது, இன்வென்ட்ரியும் வராது. அப்போது நான் ஃபங்க்ஷனல் ஏரியா இருக்கு இல்லையா, இது இல்லாமல் ஜஸ்ட் ஜிஎஸ்டி ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் அட்டாச் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது ஒன் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ லெட்ஸ் சே ஜிஎஸ்டி ஹைஃபன் கோட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆர்கனைசேஷனாக மாஸ்டரான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இன்வென்ட்ரி ரிலேட்டட், ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மாஸ்டர்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு விர்ச்சுவல் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன்னா உங்களுக்கு ஆக்சுவல் இன்வென்ட்ரி லொக்கேஷன் தான் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லீஃப் லெவல் கேட்டகரிஸ்ன்னு சொல்கிறது வந்துட்டு சைல்டு தான் வந்துட்டு நமக்கு லீஃப் லெவல் கேட்டகரிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் பேரண்ட்டையும் அசைன் பண்ணிக்க முடியும். பட் யூஸ்வலாக பேரண்ட் நம்ம அசைன் பண்ண மாட்டோம், அந்த சைல்டு இருக்கு இல்லையா லீஃப் கேட்டகரிஸ், ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மல்டிபிள் கேட்டகரிஸ், அதாவது எனக்கு அந்த பர்ச்சேசிங் கேட்டகரி இருக்குது, ஸோ அதுதான் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ரெண்டாவது வந்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா இந்த ஜிஎஸ்டி, ஸோ ரெண்டு கேட்டகரிஸுமே நான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு அலோவ் மல்டிபிள் கேட்டகரி அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு கேட்லாகாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் அகெயின் இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ லெட்ஸே நான் ஒரு ஸோ இது ஒரு கேட்டகரி வந்துட்டு நான் கிரியேட் பண்ணேன். மேபி நான் டிஸ்கிரிப்ஷன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ஷனலி. ஸோ ஏன்னா ஜிஎஸ்டி கொடுக்கும்போது இதுதான் வந்துட்டு ஹச்எஸ்என் கோட், அந்த ஹச்எஸ்என் கோடோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான் சொல்லிட்டு கொடுக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு ஹைராக்கி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த ஹைராக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வித்தவுட் ஃபங்க்ஷனல் கேட்லாக் உங்களால் ஹைராக்கி பில்ட் பண்ண முடியும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வராது. ஸோ நான் உங்களுக்கு அதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இந்த பர்ச்சேசிங் கேட்லாக். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நம்மளால் அது பில்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நம்மளால் அது பில்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஹைஃபன் சொல்லிட்டு ஹைஃபன் ஆர் டாட் ஆர் எனி டிஃப்ரென்ஷியேஷன், ஸோ அது போட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால அகைன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைராக்கி இருக்காது. ஸோ அதில் நம்ம ஹைராக்கி பில்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே ஹைராக்கி இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 204.54 கொடுத்துருக்காங்க, பட் ஹைஃபன் அந்த மாதிரி கூட நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு யூனிக் வேல்யூ வச்சு நீங்கள் செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஸோ அதை வச்சு நீங்கள் இது டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது லேப்டாப், இது சர்வர்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு கீழே நீங்கள் மல்டிபிள் கேட்டகரிஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் ஐட்டம் இதெல்லாமே நம்ம இன்வென்ட்ரியில் பேசுவோம். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் உங்களால் ஐட்டம் இதெல்லாமே அட்டாச் பண்ணிக்க முடியும் கேட்டகரி கூட. ஓகே, பட் இங்கே நம்ம பார்த்தோம்னா இதுதான் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேசிங் கேட்டகரி நீங்கள் மேண்டேட்ரியாக க்ரியேட் பண்ணணும். ஸோ இது போக அடிஷ்னலாக ஏதாச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களால் ஹைராக்கி வச்சுக்க முடியாது. ஃபங்க்ஷனல் ஏரியா இல்லை அப்படின்னா தான் ஹைராக்கி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ சிமிலர்லி உங்களுக்கு நாட் ஓன்லி பர்ச்சேசிங், உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆஸ் நீடட் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் என்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கேட்லாக் ஆர் கேட்டகரின்னு சொல்கிறோம். ஸோ கேட்லாக்னா உங்களுக்கு மல்டிபிள் கேட்டகரிஸை தான் வந்துட்டு கேட்லாக்னு சொல்கிறோம். ஓகே,
ஸோ பர்ச்சேசிங் கேட்லாக் ஆர் கேட்டகரிஸ். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அடுத்த செட்டப். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ரூவல்ஸ் எல்லாமே செட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ரெக்விசிஷனோட அந்த கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு இதோட கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ரூவல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்ரூவல் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ரெக்வசிஷன் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் டாக்குமெண்ட், அதாவது பிஓ டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பட் இதில் உங்களுக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்காது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்வசிஷன் இருக்குது, நெகோசியேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சப்ளையரோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் எனக்கு இருக்கும். பட் இப்போ நான் லெட்ஸே இந்த அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்ச்சேசிங் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதுலேயே வந்துட்டு டாக்குமெண்ட் டைப்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த ரெக்வசிஷனில் என்னென்ன பண்ணுவோங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு மேனேஜ் ரெக்வசிஷன் அப்ரூவல். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. சீரியல் ஒன்று இருக்குது, பேரலல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஒஐ இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட் வந்துட்டு ரெண்டு மேனேஜர்ஸ்க்கு போகும். ஓகே, ஸோ மேபி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ராம்ங்கிறது ஒரு மேனேஜர், ரமேஷ்ங்கிறது ஒரு மேனேஜர். ஓகே, ஸோ இப்போ இது யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்னா கிரியேட்டட் பைன்னு போடுறேன். ஸோ கிரியேட்டட் பை பார்த்தீங்கன்னா பாபு. ஓகே, ஸோ இப்போ இவர் வந்துட்டு அப்ரூவர் 1, அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா அப்ரூவர் 2. ஓகே, ஸோ இப்போ இவர் கிரியேட் பண்ணாரு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மேனேஜர் போகும், ரெண்டாவது இந்த மேனேஜர் போகும். மீனிங் இவருக்கு போகும், இவர் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணணும், அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு போகும். ஸோ இந்த டைப் ஆஃப் அப்ரூவலில் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீரியல்னு சொல்லுவோம். ஸோ சீரியல்னால் ஒரு அப்ரூவல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு அப்ரூவல் போகும். ஓகே, ஸோ இதுலேயே இன்னொன்று பேரலல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பேரலல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ராமுக்கும் போகும், ரமேஷுக்கும் போகும். ஸோ லெட்ஸே ரமேஷ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த அப்ரூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இவர் அப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை, ராம் அப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இல்லாட்டி ராம் அப்ரூவ் பண்ணுறாருன்னா ரமேஷ் அப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் அப்ரூவல், அதாவது பேரலல்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எஃப்ஒய்ஐன்னு ஒன்று இருக்குது, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அதாவது இவருக்கு ஆக்ஷன் இருக்காது, அதாவது ராமர் ரமேஷ் வந்துட்டு அப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. பட் ரெண்டு பேருக்கும் ஆஸ் அ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் இந்த இது சென்ட் பண்ணலாம். அதாவது இந்த ரெக்வசிஷன் வந்துட்டு ஸோ அண்ட் ஸோ டேட்டில் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நான் அனுப்பலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரீன் ரீஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேரலல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேரலில் வச்சு நான் ஒரு ரூல் எழுதுறேன். ஓகே, ஸோ எடிட் ரூல்ஸ். ஸோ இப்போ இந்த எடிட் ரூல்ஸில் போனோம் அப்படின்னா எனக்கு பை டிஃபால்ட் வந்துட்டு இந்த ரூல் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் புது ரூல் க்ரியேட் பண்ணல, ஏன்னா எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகணுங்கிறனால நான் வந்துட்டு புது ரூல் க்ரியேட் பண்ணல. பட் புது ரூல் எப்படி க்ரியேட் பண்ணுவோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா மேனேஜர் அப்ரூவல். ஸோ இப்போ இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதில் கண்டிஷன். ஸோ ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே உங்களுக்கு. ஸோ ஒன்று நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணும், இன்னொன்று வந்துட்டு உங்களோட அப்ரூவல், எப்படி நீங்கள் அப்ரூவல் இனிஷியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் கண்டிஷனில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரெக்வஸ்டட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே,
So let's say okay, so requester வந்துட்டு எனக்கு இந்த கேஸ்ல let's say ராஜு. ஸோ ராஜுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை நான் வந்துட்டு நான் இங்கே டேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போது என்னோட கண்டிஷன் என்ன? ஸோ இது வந்துட்டு ஒரு கண்டிஷன் தான் போட முடியுமானா இல்லை, நீங்கள் மல்டிபிள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் பிலோ ஆர் அபோவ். ஸோ அபோவ் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அது செக் பண்ணும், பிலோ போட்டிங்கன்னா செகண்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஸ்னஸ் யூனிட் வைஸ் செக் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லாட்டி இந்த ரெக்வஸ்டரோட லைன் லெவலில் நான் செக் பண்ணணும்னா செக் பண்ணலாம், இல்லை இதை விட அமௌண்ட் அதிகமாக இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் வரைக்கும்னா அது நான் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் யூனிட், டெலிவரி லொக்கேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிஷனில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸில் நான் ரெக்வஸ்டர் ராஜுவாக இருந்தால் இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது என்ன ஆப்ஷனுங்கிறது நம்ம இங்கே கொடுக்கணும். ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஆட் ஆக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எஃப்ஒஐன்னு சொல்லிட்டு, அதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஒன்லி கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ், அதாவது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் வின்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அப்ரூவ் பண்ணிடும். ஸோ மேனேஜர்னு சொல்லிட்டு தேவையில்லை. அதே இது அப்ரூவல் ரெக்கார்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் குரூப். அப்ரூவல் குரூப்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரமேஷ், அதுக்கப்புறம் ராமன் சொல்லிட்டு, ஸோ அது வந்துட்டு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்ரூவல் குரூப் எங்கே கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த குரூப் நம்ம கிரியேட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ராமுக்கு போகும், ஃபர்ஸ்ட் ரமேஷுக்கு போகும், அதுக்கப்புறம் ராமுக்கு போகும். ஸோ இது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்ரூவல் கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். ஸோ இது வந்துட்டு அப்ரூவல் குரூப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் லெவல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஜாப் ஆர் பொசிஷன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெச்சிஎம் மாடியூல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த பொசிஷனில் இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு போகணும். ஸோ லெட்ஸே எனக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருக்காரு. ஸோ அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வந்துட்டு 2 பேர் இருக்காரு. அப்போது நான் பொசிஷனில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர்னு கொடுத்தேன் அப்படின்னா 2 பேர்த்துக்கும் போகும். ஸோ இந்த கேஸ்லையும் நம்ம பேரலல் சூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது சீரியல் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கும் அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு போகும். ஸோ பேரலல் கொடுத்தோம்னா 2 பேர்த்துக்கும் போகும். ஸோ யார் ஃபர்ஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுறாரோ அதோட டிரான்சாக்ஷன் க்ளோஸ் ஆகிடும், மீனிங் அப்ரூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ஆர் பொசிஷன். அதாவது இது ரெண்டுமே ஹெச்சிஎம்ஐ பொறுத்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர்வைஸ்ரி சிங்கிள் அப்ரூவல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ சிங்கிள் அப்ரூவர்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணால் அப்ரூவர் ஒரே ஒருத்தர் தான் இருப்பார் அப்படின்னா, ஸோ டைரெக்டாக நம்ம இது கொடுத்துடலாம். ஸோ இப்போ சிங்கிள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ யார் ஆக்சுவலாக இது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சூப்பர்வைசரினா என்ன அப்படின்னா, உங்களுக்கு லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு பையர். ஓகே, ஸோ எனக்கு மேலே ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் இருக்காரு, அவருக்கு மேலே சீனியர் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் இருக்காரு, அதுக்கு மேலே ப்ரொக்யூர்மெண்ட் டைரக்டர். இதுதான் என்னோட அப்ரூவல் ஹைரார்கி. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ரெக்வஸ்ட், ஸோ இதில் அகைன் நான் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஆட்டோ அப்ரூவ், இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் வரைக்கும் போகணும். ஸோ இது இன்னொரு கண்டிஷன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா ப்ரொக்யூர்மெண்ட் டைரக்டர் வரைக்கும் போகணும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் அப்ரூவல் லெவல்ஸ். ஸோ இந்த கேஸில் நம்ம 4ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ டாப் ஒர்க்கர் இன் ஹைரார்கி, ஸோ டாப்பில் யார் இருக்க போகிறா, அதாவது ஃபைனல் அப்ரூவர் யாருங்கிறது நீங்கள் இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அப்ரூவல். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு செட் இது கிரியேட் பண்ணிக்க முடியும், இந்த ரூல் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் தான் வச்சுருக்கோம். அதாவது
ஆல்வேஸ் அப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரூல். யூஸ்வலாக ரியல் டைம் சினாரியோவில் நம்ம ஆல்வேஸ் அப்ளைஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், ரெக்வஸ்டரோ அமௌண்ட்டோ சம்திங் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆர் மேனேஜர் லெவல் அப்ரூவல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. ஸோ இப்போது இந்த அப்ரூவல் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது முடிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இதில் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெப்ளாய் பண்ணணும். ஏன்னா டெப்ளாய் பண்ணிங்கன்னா தான் சிஸ்டம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இந்த ரூல் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெப்ளாய் பண்ணுற வரைக்கும் சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ண ரூலை கன்சிடரே பண்ணாது. ஓகே, ஸோ அதனால் நான் டெப்ளாய் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம இது க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த அப்ரூவல் ஃபார் தி ரெக்வசிஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த அப்ரூவல் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த அப்ரூவல் குரூப் க்ரியேட் பண்ணால் ஒன்று நீங்கள் இதில் டாஸ்கில் போகலாம், இல்லை அப்படின்னா இதுலேயே இருக்கும் உங்களுக்கு அப்ரூவல் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒன்று. சரி, ஓகே, நான் இதில் டாஸ்கில் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் குளோபல் சர்ச் இருக்கு இல்லையா? இது கொடுத்தீங்க அப்படின்னா மேனேஜ் டாஸ்க் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ் டாஸ்க் கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்துட்டு பிபிஎம் ஒர்க் ஃப்ளோ ஆர் பிபிஎம் ஒர்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது டெஸ்ட்டுங்கிறனால உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, பட் யூஸ்வலாக உங்களுக்கு இவ்வளோ இருக்காது. ஓகே, ஸோ இப்போது புது ரூல் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஆட் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அன்டைட்டில் வரும். ஸோ இதில் ப்ராபி பிஓ அப்ரூவல். ஸோ இப்படி கொடுத்துட்டு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் புது யூசர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே ஆர் இந்த யூசரே வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ யூசர் நேம் UTH. ஓகே, ஸோ இது ஒரு யூசராக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு கீழே ஸோ ப்ராப்ளி எனக்கு இன்னொரு யூசர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதுக்கு கீழே இன்னொரு யூசர் வரும். ஓகே, let's say ராஜு. ஸோ இங்கே நம்ம கொடுக்குறது வந்துட்டு யூசர் யார் கிரியேட் பண்ண போகிறாங்கிறது இல்லை, யார் அப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த யூசருக்கு போகும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு ராஜுக்கு வரும். ஓகே, ஸோ ராஜு அப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ நமக்கு இதாகிடும். ஸோ இது வந்துட்டு சீரியல் கேஸில் சொல்கிறோம். ஸோ இதே இது பேரலல் போட்டிருக்கோம் அப்படின்னா லெட்ஸே இவர் இன்னும் நோட்டிஃபிகேஷன் பார்க்கல, பட் இவர் அப்ரூவ் பண்ணிட்டார், அப்போது பிஓ வந்துட்டு அப்ரூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ரூவல் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அப்ரூவல் குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பிபிஎம் ஒர்க் லிஸ்ட்டில் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி வருவோம் அப்படின்னா அந்த குளோபல் சர்ச்சில் போயிட்டு மேனேஜ் டாஸ்க்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு இருக்கும் மேனேஜ் டாஸ்க் கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதிலேருந்து நீங்கள் அப்ரூவல் குரூப்பை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இது வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு உள்ள அப்ரூவல் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ சிமிலர்லி உங்களுக்கு அதர் கான்ஃபிகரேஷனும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ரெக்வசிஷன் ஃபர்ஸ்ட் சிஸ்டமில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது பார்த்துலாம். ஓகே, ஸோ ஒரு ரெக்வசிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அதாவது பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எப்படி நம்ம இந்த அப்ரூவல் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி உங்களுக்கு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு எப்படி அப்ரூவல் க்ரியேட் பண்ணுவோம், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே ஃபைன். ஸோ
இப்போ நம்ம அப்ரூவல் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம ரெக்வசேஷனுக்கு மட்டும் சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் பண்ணணும். ப்ரொக்யூர்மெண்ட் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் 3 செட்டப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேப்பிங் செட், ரெண்டாவது வந்துட்டு அக்கௌண்ட் ரூல், மூணாவது வந்துட்டு அக்கௌண்ட் டெஃபினேஷன். ஸோ இது 3 நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா செட்டப் பெர்ஸ்பெக்டிவ்ல முடிஞ்சது. ஸோ ஃபைனலாக இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த லெஜரில் போய் அட்டாச் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற செட்டப் இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மேனேஜ் மேப்பிங் செட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பிஃபோர் தட் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் சொல்லுவோம். ஸோ ஒன்று வந்துட்டு சார்ஜ் அக்கௌண்ட்டு. சார்ஜ் அக்கௌண்ட்னா உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த கேஸில் நம்மளோட ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் நம்மளோட சார்ஜ் அக்கௌண்ட். அதாவது என்ன எக்ஸ்பென்ஸுங்கிறது தான் சார்ஜ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்துட்டு உங்களோட அக்ரூவல் அக்கௌண்ட். ஸோ அக்ரூவல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, ஓகே நான் மேபி கிரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் அக்கௌண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ சார்ஜ் அக்கௌண்ட்டு, அக்ரூவல் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் வேரியன்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ சார்ஜ் அக்கௌண்ட்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், இது உங்களோட ஒரு சார்ஜ் அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ அக்ரூவல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெக்வசிஷன் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட மெட்டீரியல் அக்கௌண்ட். ஸோ இது வந்துட்டு என்னோட டெபிட்ல வரும். ஸோ கிரெடிட்ல பார்த்தீங்கன்னா என்னோட ரிசீவிங் ஆர் இன்வென்ட்ரி அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இது எனக்கு கிரெடிட்ல வரும். ஓகே, ஸோ இது எப்போ உங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் வரும் அப்படின்னா, ஸோ இந்த அக்கௌண்டிங் ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஃபைனான்ஸு கீழே வராது. இது வந்துட்டு நமக்கு ஸோ இது வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தாலுமே இது வந்துட்டு நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு கீழே வர அக்கௌண்டிங், ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் ரிசிப்ட் அக்கௌண்டிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஐட்டம் வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டோம், ரிசிப்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு இன்வென்ட்ரி ஆர்குக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு டெலிவரின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ டெலிவரி பண்ணும்போது ரிசீவிங் ஆர் அந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இது வந்துட்டு எனக்கு டெபிட் ஆகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கிரெடிட்ல வந்துட்டு அக்ரூவல் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஏன் வந்துட்டு நம்ம அக்ரூவல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஐட்டம் வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டோம், பட் இன்னும் இன்வாய்ஸ் பண்ணலை. ஸோ இதுக்காக நம்ம ஒரு அக்ரூவல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அக்ரூவல்னா நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த அன்இன்வாய்ஸ்ட் ரிசிப்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அக்ரூவல் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஐட்டம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஐட்டமுக்கு நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த இன்வாய்ஸை வச்சு தான் நம்ம ஒரு பேமெண்ட் அவர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அவர் ஒரு ஐட்டம் டெலிவரி பண்ணியிருக்காருன்னா நம்ம கண்டிப்பாக பேமெண்ட் கொடுத்தாகணும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இது, அதாவது ஐட்டம் ரிசீவ்ட் பட் நாட் இன்வாய்ஸ்ட். ஓகே, அதனால நம்ம அக்ரூவல் வந்துட்டு இங்கே கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த அக்ரூவல் எப்போ உங்களுக்கு நாக் ஆஃப் ஆகும் அப்படின்னா, நம்ம இன்வாய்ஸ் பண்ணும்போது நாக் ஆஃப் ஆகிடும். அப்போது இந்த கேஸில் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு அக்ரூவல் வந்துட்டு டெபிட்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டி வந்துட்டு ஃபைனான்ஸ், அதாவது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் பட் பேமெண்ட் பண்ணலை, ஸோ அதுக்காக லைபிலிட்டி. ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது இந்த லைபிலிட்டி போயிடும். லைபிலிட்டி வந்துட்டு அகைன் இங்கே உங்களுக்கு டெபிட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் இது வந்துட்டு கிரெடிட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது ஆஸ் அ ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் இந்த இன்வென்ட்ரியும் உங்களுக்கு நாக் ஆஃப் ஆகிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெம்பரரி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம்.
ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சது அப்படின்னா இது க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு நாக் ஆஃப் ஆகிடும், அதாவது க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரெண்டாவது இங்கே இன்வாய்ஸ் போட்டனால இந்த அக்ரூவலும் உங்களுக்கு இங்கே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ தேர்ட்லி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணனால இந்த லயபிலிட்டியும் உங்களுக்கு இங்கே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அப்போது நெட் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறது உங்களோட எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. ஓகே, அது டு கேஷ். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட அக்கௌண்டிங் என்ட்ரி. இப்போது இந்த சார்ஜ் அக்கௌண்ட் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இதில் வரும். ஸோ இந்த டெபிட் ஐட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நம்ம இந்த செட்டப் பண்ணிடணும். இந்த செட்டப் அதாவது மேப்பிங் செட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ரூல், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன். ஸோ இந்த செட்டப் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த 3 செட்டப்புமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் அக்கௌண்ட், அக்ரூவல் அண்ட் வேரியன்ஸ், இது 3க்குமே பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சார்ஜ் அக்கௌண்ட் வந்துட்டு இதில் தேவைப்படுது. ஸோ அக்ரூவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் தேவைப்படும். ஓகே, ஸோ வேரியன்ஸ் வந்துட்டு வெரி லெஸ் லைக்லி யூஸ். வேரியன்ஸ் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு இன்வென்ட்ரியில் இந்த ஐட்டமோட ப்ரைஸ் லெட்ஸ் சே 1200. அதே இது பிஓவில் இந்த ஐட்டமோட ப்ரைஸ் வந்துட்டு 1300. ஸோ இதில் ஒரு 100 rupees வேரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நமக்கு இந்த வேரியன்ஸ் அக்கௌண்ட்டில் போய் விழுகும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த வேரியன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். பட் இது வந்துட்டு உங்களுக்கு லெஸ் லைக்லி யூஸ்ட், பட் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த 2 கண்டிப்பாக தேவைப்படும். பட் இந்த 3 செட்டப்புமே பண்ணோம், பட் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சார்ஜ் அண்ட் அக்ரூவல் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ அகைன் அப்ளிகேஷனில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு அந்த அப்ரூவல் ரூல் எழுதணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு கண்டிஷன், பட் நாட் எக்ஸாக்ட்லி பட் க்ளோஸ்லி உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கண்டிஷன் எழுதுவோம். ஸோ கண்டிஷன் எழுதிட்டு இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா என்ன அக்கௌண்ட் வரணுங்கிறது நம்ம அதில் சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேப்பிங் செட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு எனக்கு எய்தர் பை, ஓகே இது ஃபுல்லாக கேபிட்டலில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எய்தர் இதில் நான் செக்மெண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி அக்கௌண்ட் காம்பினேஷன் கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, செக்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எய்தர் ஜிஎல் அக்கௌண்ட், இல்லாட்டி கம்பெனி, இல்லாட்டி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு சிங்கிள் செக்மெண்ட். ஓகே, ஆர் இப்போ நான் ஓகே, ஸோ பிஃபோர் தட், ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பட் ஸ்டில் நான் ஒன்ஸ் அகைன் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம இதில் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிஓஏன்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலாக பார்த்தோம் இல்லையா, அந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருந்தோம் நம்ம கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஒன், இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் லெட்ஸே 100ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. லெட்ஸே இது டாடா ஸ்டீல். அதுக்கப்புறம் லெட்ஸே 110 வந்துட்டு என்னோட டாடா ஐடி. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் 100 வந்துட்டு ஐடி, 110 வந்துட்டு ஃபைனான்ஸ். அக்கௌண்ட்டில் வந்துட்டு லெட்ஸ் சே 5412 வந்துட்டு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ். மாதிரி 5413 இந்த அக்கௌண்ட் வந்துட்டு ரெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்துட்டு எனக்கு டிஃபால்ட் தான், எனக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கும், ஏன்னா ஃபியூச்சர் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஸோ இப்போது இந்த கேஸில் நான் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறேன் எந்த கம்பெனிக்கு அப்படின்னா டாட்டாவுக்கு. ஸோ டாட்டாவோட ஃபைனான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் இந்த மெட்டீரியல் வாங்குறேன். ஓகே, அப்போது இந்த கேஸில் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா 100 வரும். ஓகே, இந்த கேஸில் ஃபைனான்ஸ்
என்ன பண்ணுறேன், அப்போ 110 வரும். அதுக்கப்புறம் நான் ரெண்ட் பண்ணல, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அப்போது 5412 வரும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஒரே வேல்யூ தான். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்கௌண்ட் ரூல் ஆர் அக்கௌண்ட் காம்பினேஷன் ரூல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே இது நான் செக்மெண்ட் ரூல்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் கம்பெனிக்கு கொடுக்கலாம். ஸோ கம்பெனிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 100 இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ரூலு, அதுக்கப்புறம் எனக்கு அந்த 110 இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ரூல், அதுக்கப்புறம் 5412 இதுக்கு ஒரு ரூலு, அதுக்கப்புறம் 00 இதுக்கு ஒரு ரூலு. ஸோ இதுதான் வந்துட்டு செக்மெண்ட் ரூல்னு சொல்கிறோம், இது வந்துட்டு அக்கௌண்ட் ரூல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ரூல்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எழுதுறது பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அக்கௌண்ட் ரூல் எழுதுறோம். ஓகே, ஸோ இப்போ அக்கௌண்ட் காம்பினேஷன் ரூல் எழுதும்போது அக்கௌண்ட் ரூல் ஆர் அக்கௌண்ட் காம்பினேஷன். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ அந்த கண்டிஷனை தான் வந்துட்டு இன்புட் சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லெட்ஸே நான் ஒரு ஐட்டம் கேட்டகரி வச்சு நான் இந்த ரூல் எழுதுறேன் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த இன்புட் சோர்ஸில் நான் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஐட்டம் கேட்டகரின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது சோர்ஸ். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸல்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த காம்பினேஷன் அதுதான் வந்துட்டு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்மளோட கேஸில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ இதை அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே இன்புட் அவுட்புட்னு இருக்கும். அதாவது இன்புட்னா இங்கே நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதுதான். அதாவது எந்த கேட்டகரி இதில் வந்துட்டு நம்ம ஹை லெவல் அந்த செட்டப்பில் கேட்டகரியிலேருந்து எடுக்கணும்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த கேட்டகரியிலேருந்து எடுக்கணுங்கிறது நம்மளோட இன்புட் சோர்ஸ். பட் எந்த எக்ஸாக்ட் கேட்டகரி இருந்ததுன்னா எனக்கு எந்த அக்கௌண்ட் காம்பினேஷன் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிட்டேன் அந்த ஐட்டம் கேட்டகரி, செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருவேன். அப்போது என்னோட ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒன்ஸ் நீங்கள் அந்த இன்புட் சோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் புது மேப்பிங் செட் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் பட் எனிவே நீங்கள் அக்கௌண்ட் ரூலில் வந்துட்டு மல்டிபிள் மேப்பிங் செட் கொடுத்துக்கலாம். பட் ஃபார் சேஃபர் சைட் நீங்கள் ஒரே ரூலாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ரூலுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் இன்புட் சோர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் சொல்லுவார். ஓகே, ஸோ இப்போது இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ லெட்ஸ் சே கேட்டகரி 1 2 3 இருக்குது. ஸோ நான் கேட்டகரி 2 வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அப்போது இதுக்கு அவுட்புட் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆர் ரெண்ட் ஆர் எனி எக்ஸ்பென்ஸ், அது வந்துட்டு நம்ம அவுட்புட்டில் கொடுப்போம். அவுட்புட்டில் கொடுத்துட்டு நம்ம சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவோம். அப்போது இதில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஐட்டம் கேட்டகரி. ஸோ இந்த ஐட்டம் கேட்டகரியை நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் காம்பினேஷன் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொன்ன அந்த கண்டிஷன் பேஸ்ட் அக்கௌண்ட் காம்பினேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்புட் சோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதாவது யூஎஸ் அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே அவுட் ஆகிருக்கும். ஸோ இது நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஓகே, 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 ஸோ இதுதான் நம்மளோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது எனேபிள் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எந்த கேட்டகரிக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் சே லேப்டாப், அப்போது நான் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன அக்கௌண்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்கணும். ஓகே,
ஓகே, ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நான் இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது இந்த கேட்டகரியை வச்சு நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரோ இல்லை ரெக்வசேஷனோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த காம்பினேஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். Okay, so search. I think instance ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இந்த அக்கௌண்ட் கொடுத்துட்டு இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட்டு செட்டப் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ரூலும் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன் அண்ட் அந்த லெஜரில் போயிட்டு அட்டாச் பண்ணோம். ஸோ இதுதான் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் செட்டப். ஓகே, ஸோ இப்போது இந்த செட்டப் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ரெக்வசேஷன் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? No, sir. Only fast ஓகே, ஸோ ஐ மீன் உங்களுக்கு டைம் இருக்கா இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாமா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களோட அவைலபிலிட்டி கேட்குறேன். இல்லை சார், க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஃபைன். அப்போது நம்ம இதோட வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டன்ஸும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ப்ராப்ளி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அகைன் மீட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.